தியானி சேனல். நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இன்னைக்கு கொத்தமல்லி மிளகு சிக்கன் எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கொத்தமல்லி மிளகு சிக்கன் செய்ய கொத்தமல்லி, மிளகு, சீரகம், பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் அரைச்சி எடுத்துப்போம். 4 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு, வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. கொத்தமல்லி மிளகு சிக்கன் கறி செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது நல்லா வதங்கிடட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்ச சிக்கன் அதில் போட்டுருவோம். இப்போ 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் அதில் கொட்டிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிடுங்க. பார்த்திங்களா, நல்லா வெந்துட்டு வருது. இப்போ இதில் 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. நான் தண்ணியே ஊற்றலை. எவ்வளோ தண்ணி விட்டுட்டு வந்திருக்குன்னு தண்ணி ஊற்றாதீங்க, இதிலையே வேகணும். இப்போ நம்ம மிளகு கொத்தமல்லி அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா ஒரு கிண்டிடுங்க. மிளகு கிரீன் கொத்தமல்லி சிக்கன் தயார். எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நான் தண்ணி ஊற்றலை, கறியெலாம் நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி மிளகு க்ரீன் சிக்கன் இது சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. வாங்க கொத்தமல்லி மிளகு சிக்கன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையா இருக்குமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆன்ல போட்டுக்கோங்க.